பக்தி என்ற கயிறை கொண்டு பரம தயாளனான பரந்தாமனை கட்டி வைத்த பாக்கியசாலி அவர். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் வேங்கமாம்பா ஆன்மீக தொடர் விரைவில். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிருஷ்டி ஸ்வர்ண எழுந்த ரூபிணி அருள் பெருக சுகம் மலர நீ வாழினி ஜொலிக்கும் முகமதிலே நீங்காது உன் ஹாசமே அஷ்டைஸ்வர்யம் உன் சொந்தமே ஆதிலக்ஷ்மி வீரலக்ஷ்மி ஜெயலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி தனலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி அனைத்தும் நீயே அஷ்டலக்ஷ்மி ஸ்ரீ மகாலட்சுமி அன்னை அவள் கிருபையால் ஆனாளே ஸ்ரீ விஷ்ணு. உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிருஷ்டி ஆன்மீக தொடர் விரைவில். श्रीरंगम करिशैलम अंजनगिरिम तार्क्ष्याद्रि सिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमं च बदरी नारायणं नैमिषम् श्रीमद्द्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करम् साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोऽयं मुनिः. சோழ நாட்டு திவ்யதேசங்களிலே ரொம்ப பிரதானமான திவ்யதேசம் 4000 பாசுரங்களும் பிறந்ததற்கு திவ்யதேசம். அடுத்து திருக்குடந்தை. திருக்குடந்தை மாநகரில் கோமல வல்லியுடன் கோலங்கொள் சார்ங்க பாணியே நாராயணா நமோ நாராயணா. கும்பகோணம் என்னும் திவ்யதேசம் 12வது திவ்யதேசம். கும்பகோணம் எல்லாரும் அறிந்தது. ஆறாவமுதன்னு பெருமாளுக்கு திருநாமம். சாரங்கபாணின்னு உற்சவரை கொண்டாடுறோம். ஒரு க்ஷேத்திரம் மட்டுமில்லை, 3 கோவில்கள் உள்ளேயே. சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், ராமசுவாமி கோவில். திருக்குடந்தை ஆறாத அமுதன். சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா அபர்யாப்தாமிருதன், தமிழ்ல சொல்லணும்னா ஆறாதவமுதன். ஒரு கோவில் 2 கோவில் இல்லை, ஊர் முழுக்க கோவில். கும்பகோணத்துக்குள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ளே மகாமகத்தாலேயே பெரிய பேர் பெற்ற கோவில். எங்கு திரும்பி பார்த்தாலும் சிவன் கோவில்கள், பெருமாள் கோவில்கள் 2 நிறைஞ்சிருக்கிற ஊர். அந்த ஊருக்கே பெருமை சேர்ப்பவள் காவேரி தாயார். காவிரியாலேயே பெருமை. இப்ப இந்த காவிரிக்கும் இந்த கும்பகோணம்ங்கிறதுக்கும் முதல்ல பேர் காரணம் பார்க்கணும் இல்லையோ. கும்பம்னா கொடம், கோணம்னா மூலை. கும்பகோணம் கும்பகோணம்னா என்ன? அந்த சரித்திரம் பார்ப்போம். பிரம்மா ஜகத்தை எல்லாம் படைக்க வேணும் என்பதற்காக சிறந்த குடத்தை எடுத்து அதற்குள் வித்துக்களை எல்லாம் இட்டு வைத்தார். சிருஷ்டி காலத்துக்கு தேவையான வித்துக்கள். அந்த வித்து உள்ள இருந்து ஹிமாச்சலத்துல ஜாகிரதையா வைக்கப்பட்டிருந்துதான். கங்கை வழியா அந்த குடம் அடிச்சுன்னு வந்தது. ஒவ்வொரு நதியா தாண்டி தாண்டி வந்தது.
நதி நீரை அன்னைக்கு இணைச்சிருக்கா போல இருக்கு பாருங்க. இப்பதானே மெதுவா அதை பத்தி பேசியிருக்கோம். ஏன்னா ஹிமாச்சலத்திலேருந்து கங்கை வழியா வந்து யமுனை வழியா வந்து அதே மாதிரி நடுவில் இருக்கிற கோதாவரியை பற்றி கிருஷ்ணா நதியை பற்றி நமக்கு வடக்க இருக்கிற பாலாற்றை பற்றி அப்படியே தெற்க காவிரி அளவுக்கு வந்து சேர்ந்தது. காவிரி கிட்டக்க வரச்சே பெருமானுடைய ஆசையாலே அந்த கும்பம் குடத்தினுடைய மூல வழியா விதைகள் எல்லாம் வெளியில விழுந்தது. கும்பம் சாஞ்சதுனால விதை வெளியில விழுந்தது. அதை வைத்துக்கொண்டே சிருஷ்டி ஆரம்பிக்கப்பட்டது. கும்பத்தினுடைய கோணத்திலிருந்து மூலையிலிருந்து சிருஷ்டிக்கு வேண்டிய விதைகள்லாம் வெளியில வந்து விழுந்து இவ்வளவு பெரிய உலகம் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் கும்பகோணம் அப்படின்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது. அதைத்தான் குடந்தைன்னு சொல்றோம். திருக்குடந்தை. கும்பகோணத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கார். குடம் சாய்ந்து வித்துக்கள் வெளியே வந்து ஜெகத்தே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு ஒரு திருநாமம். சூரியனாலேயே பெயர் பெற்ற ஊர். சூரியனுக்கு கர்வம் அதிகமா போச்சான். கர்வத்தை அடக்கிறதுக்காக ரிஷிகள்லாம் பிரார்த்திக்கிறார். பெருமாள் தன் வலக்கையில் இருக்கிற சக்கராயுதத்தை சொன்னார். வேகமா சுற்றி சுழன்று கொண்டு சக்கராயுதம் வந்து இன்னைக்கு கும்பகோணத்துல சக்கர தீர்த்தம்ங்கிற இடம் இருக்கு. சக்கர படித்துறை, முக்கியமான படித்துறை. அங்கு போய் உள்ள புகுந்தார். அங்கிருந்து அந்த தீர்த்தமும் உருவாச்சு. இந்த தீர்த்தம் சூரியனுடைய தாபம். அவர் எல்லாரும் எவ்வளவு தூரம் தகிச்சுன்னு இருக்கார். அந்த வெப்பத்தை எல்லாம் போக்கினார். அதே பெருமாள் சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார். சக்கரபாணி திருக்கோயில் முக்கிய திருக்கோவில். விஜயவல்லி நாயகியோட கூட சக்கரபாணி பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். சுதர்சனவல்லி விஜயவல்லி தாயார். விஜயவல்லி தான் தனிக்கோவில் நாச்சியார். அவசியம் யார் கும்பகோணத்துக்கு போனாலும் 3 க்ஷேத்திரங்களையும் சேவிக்கணும். சக்கரபாணி பெருமாள் தனியா இருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, சாரங்கபாணி பெருமாள் கையில பிடிச்சிருக்கிற சக்கரமே தான் சக்கரபாணி பெருமாள். அவர் தான் சக்கரபாணி, இவர் தான் சாரங்கபாணி. பெருமான் வைகுந்தத்துல பிராட்டியோட பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு எத்தனையோ அலுவல்கள்லாம் இருக்கு, வேலை இருக்கு. ஒரு சிலத்தை ஒவ்வொருத்தர் இடத்துல நாம கொடுத்து வைப்போம். ஐஸ்வர்யம் வேணும்னாலும் ஆயுள் வேணும்னாலும் ஆரோக்கியம் வேணும்னாலும் சக்கரபாணியை பிரார்த்திக்கணும். சக்கரத்தாழ்வார கேட்டுண்டால் ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே என்ன நித்தியம் கொண்டாடுறோம் இல்லையோ, அந்த பெருமாளே சக்கரபாணியாக சேவை சாதிக்கிறார். சக்கரத்தின் அம்சமாகத்தான் திருமழிசையாழ்வார் அவதரித்தார். மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மகீசார புராதீசம் பக்திசாரம் அகம் பஜே. திருமழிசையாழ்வார் ஆழ்வார்களின் 4வது ஆழ்வார். அவருக்கும் இந்த கும்பகோண க்ஷேத்திரத்துக்கும் ரொம்ப நெடுங்கின தொடர்பு. இந்த தட்சிண அயோத்தியான்னு சொல்றார்கள். அதனாலதான் ராமசுவாமி பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். பெரிய திருக்கோலம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள கும்பகோணத்துல ராமசாமி செவிச்சின்னா அமர்ந்திருப்பார். பக்கத்துல சீதாதேவி நாச்சியார், 3 தம்பிகளும் கூட இருக்கார். பரதன் இருக்கார், லக்ஷ்மணன் இருக்கார், சத்ருகன் இருக்கார். அதோட ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு கையில புஸ்தகத்தை வச்சிருந்து ஒரு கையில தம்புரா வச்சிருந்து வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா என்று தானே பாடிண்டே இருக்கார். இப்பவும் ஹனுமானை பத்தி என்ன சொல்றோம்? எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலி. எங்கெங்க ராமாயணம் பாடப்படுறதோ அங்கெல்லாம் கண்ணில் ஜலஞ்சலமா கொட்ட தலைய கூப்பிண்டு கை கூப்பிண்டு கேட்டுண்டே இருப்பாராம். ராமாயணத்துல அவளுக்கு அவ்வளவு ஆசை. தம்புரா மீட்டுண்டு வால்மீகி ராமாயண ஓலச்சுவடியோட இப்பவும் கும்பகோணத்திலே ஹனுமார் எழுந்துள்ளி இருக்கிறார். அங்க மட்டும் ஒரு வித்தியாசம். எங்கேயும் ராமரை பார்க்கச்சே வில்லோட பார்த்திருக்கோம் இல்லையோ, இங்க மட்டும் ராமர் தம் வில்ல பட்டாபிஷேகம்ங்கிறதுக்காக இப்பவும் நானே தூக்கிட்டு இருக்கணுமான்னு தோணிடுத்தவர். எப்ப பார்த்தாலும் நான் தானே தூக்கிட்டு இருக்கேன், எனக்கே பட்டாபிஷேகம் பண்ணச்சே எனக்கு 6 வேலைக்காராலே கிடையாதா, எடுத்துக்க மாட்டீடானா லக்ஷ்மணன் வாங்கி விட்டார். ஆனால் அந்த ஊர்ல மட்டும் லக்ஷ்மணன் 2 வில்லோட இருப்பார். தான் ஒரு வில்ல பிடிச்சிருக்கார், ராமனுடைய வில்லையும் பிடிச்சிருக்கார். 2 வில்லோட லக்ஷ்மணன் எழுந்துள்ளி இருக்கிறார். சாரங்கபாணி தனி கோவில், ராமசுவாமி தனி கோவில். இந்த ராமனே தான் இப்ப சாரங்கபாணி பெருமாள். சாரங்கம்னா வில், வில்லை கையில் ஏந்திய பெருமான். 6ஆவமுதன்னு சொல்றோம். மூலமூர்த்தி 6ஆவமுதன், உற்சவமூர்த்தி சாரங்கபாணி பெருமாள். இந்த சரித்திரம் என்னன்னு இப்ப பார்ப்போம். ஆச்சரியமான புஷ்கரணி, ஹேம புஷ்கரணி, கோமளவல்லி தாயார், சாரங்கபாணி பெருமாள். இவர் எப்போது எங்கிருந்து இங்க வந்து சேர்ந்தார் தெரியுமோ? அது ஒரு சுவையான சரித்திரம். நம்ம எல்லாருக்கும் வெங்கடேச பெருமாள் சரித்திரம் தெரியுமோ இல்லையோ? அதாவது பிருகுமுனிவர் போனார், பெருமாளுடைய திருமார்பலையே காலால உதச்சுட்டார். அதனால நாச்சியாருக்கு ஒரே கோபம். அவள் தன்னிடத்துல இருக்காம திருமார்பலேந்து விலகி எங்கோ போய் கோல்ஹாப்பூர் அப்படிங்கிற இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருந்தாள்னு பார்த்தோம்.
இதுக்கு நடுவுல பெருமாள் தாயாரோட சேரணுங்கிறதுக்காக திருமலையில வந்து பிறந்து தபஸ் பண்ணியிருந்தார். அப்பதான் ஒரு புத்துக்கு கீழே இருந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தார். மாடு கண்ணுக்குட்டி தினமும் வந்து பாலை போட்டு எடுத்து ஆகாசராஜனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். இந்த சரித்திரம் உங்களுக்கு நன்னா தெரியும். ஸ்ரீனிவாச கல்யாணம், வெங்கடேச மகாத்மியன் சரித்திரம். அப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுச்சு. அலர்மேல் மங்கை தாயார் பத்மாவதி தாயாருக்கும் வெங்கடேச பெருமாளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு கோவித்து கொண்டு கோல்ஹாப்பூர்ல இருந்து மகாலட்சுமி விட்டேனா பாரு இந்த பெருமாளை நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமா வந்தாள். அவள் வராருங்கிறத தெரிஞ்சு சீனிவாச பெருமாள் பிடித்தார் ஓட்டம். இவளுக்கு நாம பதில் சொல்ல முடியாது, அவளை நீங்கினோம், அவளுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரி அவள்கிட்ட தப்பி போம் ஓடி வந்தவர் வடக்கேந்து. இது நடந்துட்டு இருக்கிறது திருமலையில. இப்போ திருமலையிலேருந்து கிடுகிடுன்னு தெற்கு நோக்கி வந்தவர் கும்பகோணத்துக்கு வந்துட்டார். வந்தவர் கீழே ஒரு நிலவரை ஆட்டம் போய் புகுந்துட்டார். இப்பவும் சாரங்கபாணி கோவிலுக்குள் பாத்தாள ஸ்ரீனிவாசர் அப்படிங்கிற பெருமாள் இருக்கார். இது ஒரு சரித்திரம். இப்ப மற்றொரு சரித்திரம். நீங்க அந்த பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்தை சேவிச்சீங்கன்னா அது ஒரு தேர்னுடைய அமைப்பாட்டமே இருக்கும். இந்த பக்கம் சக்கரம் இருக்கும், இந்த பக்கம் சக்கரம் இருக்கும். 2 வாசல் இருக்கு, தட்சிணாயன உத்தராயண வாசல். அந்த 2 வாசல் கீழே ஒரு இடத்துல சொன்னோம் இல்லையோ, உத்தராயண வாசல் தட்சிணாயன வாசல். தை மாசத்திலேருந்து இந்த வாசல் வழியா போகணும், அதே மாதிரி ஆடி மாசத்திலேருந்து மற்றொரு வாசல் வழியா போகணும். இந்த 2மே அங்க இருக்கு. கோமளவல்லி தாயாருடைய தனி கோவில் நாச்சியார் சன்னதி. ஹேம மகரிஷி ஏற்கனவே பிருகு மகரிஷின்னு சொன்னேன். அந்த பிருகுதான் ஹேம மகரிஷியாக திரும்ப அவதரித்தார். அவருக்கு ஒரு ஆசை, பெருமானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாச்சியார் பிறக்கணும், எம் பெண்ணாக பிறந்து பெருமானை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதனால நாச்சியார் கும்பகோணத்துக்கு ஓடி வந்தவள் பெருமாள் உள்ள போய் மறைஞ்சுனுட்டார், தப்பிச்சுனுட்டார்னு உடனே நாம இங்கிருந்து தவம் புரிந்து பெருமானை அடைவோம், பிருகு மகரிஷிக்கு புதல்வியாக பிறப்போம் என்று நினைத்து ஹேம மகரிஷி, அவர் தான் இப்ப ஹேம மகரிஷியா இருக்கார். ஹேமன பொன் ஸ்வரணம், பொற்றாமரை குளம். ஹேம புஷ்கரணி தான் அந்த ஊர் புஷ்கரணியே. அந்த புஷ்கரணியிலேயே தோன்றி ஹேம மகரிஷிக்கு புதல்வியாக வளர்ந்து வந்தார். தை மாசம் மகர சங்கராந்தி, பொங்கல் பண்டிகை மகர சங்கரமணம்னு சொல்லுவோம் இல்லையோ, அன்னைக்கு பெருமாள் அவளை வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். கல்யாணத்துக்காக தேரோட வந்தார். அந்த தேராவே தான் இன்னைக்கு அந்த கோவில் கர்ப்பகிரகமே இருக்கு. சக்கரம் 2 பக்கம் இருக்குன்னு சொன்னேனே, அதனால தேர் சக்கரத்தோட கர்ப்பகிரகத்துல பெருமாள் எழுந்து இருக்கார். அந்த இடத்துக்கு அவர் வந்தது ஆச்சரிய சரித்திரம். இப்ப ஸ்ரீரங்கம்னா பிரணவாகார விமானம்னு பார்த்தோம். இந்தூர் விமானத்துக்கு வைதீக விமானம்னு பேர். இந்த கஷேத்திரத்துக்கு வந்து நாச்சியாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு எழுந்துருளி இருக்கிறார். இதோ சாரங்கபாணி பெருமாளை சேவிச்சுட்டோம்னால் காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். 7 ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடியிருக்கார். முதலாழ்வார்கள் 3 பாடினார். திருமணிசி ஆழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள் ஆகிய அனைவரும். அத நம்மாழ்வார் பாடினது, ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீராறு சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலன் திகழக் கிடந்தாய் கண்டே நெம்மானேன்னு போசலம். ரொம்ப அழகான சயன திருக்கோலம். இந்த சயனம் ஒரு சிறப்பான சயனம். மூலமூர்த்தி சயன திருக்கோலத்தில் இருக்கார். உற்சவமூர்த்தி சாரங்கபாணி நின்ன திருக்கோலம். இந்த சயனம் உத்தியோக சயனம். உத்தியோக சயனம்னா வேலை செய்யறதுக்கு எழுந்திருக்கிற சயனம். நம்ம படுத்துனுட்டோம்னா எழுந்திருக்கும் போது ஒரு பாதி எழுந்த நிலை இருக்கு பாருங்க, அது போலத்தான் அந்த பெருமாள் இருக்கார். எதுக்கு இந்த அர்த்த சயனம், உத்தான சயனம், உத்தியோக சயனம்? காரணம் இருக்கு. திருமணிசி ஆழ்வார் இந்த கோலுக்கு வந்தார். இந்த பெருமாளுக்கும் திருமணிசி ஆழ்வாருக்கும் நெருங்கின தொடர்பு. ஒரு சிறப்பு பாருங்க, எல்லா பெருமாளுக்கும் பிரான்னு பேர் இருக்கும், ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார்ங்கிற பேர் இருக்கும். ஆனா இந்த ஊர்ல மட்டும் ஆறாவமுத பிரான்னு பேர் இல்லை, திருமழிசை ஆழ்வார்னு பேர் இல்லை, திருமழிசை பிரான்னு பேரு. பெருமாள்கிட்ட இருக்கிற பாதி பேர் ஆழ்வார்கிட்ட வந்துடுச்சு. ஆனா ஆறாவமுத ஆழ்வார்னு பேர். பெருமாள் ஆறாவமுதனும் இல்லையோ, ஆழ்வார்கிட்ட இருந்த ஆழ்வார்ங்கிற பேர் அவர்கிட்ட படுத்து. திருமழிசை ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்தார், பெருமாளை சேவிக்கிறதுக்கு போயிருக்கார். பெருமாள் எப்பவும் போல சயனிச்சிருந்தார். ஆழ்வாருக்கு கோபம் வந்துருச்சு. எதுக்காக எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாய்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ, கடந்த கால்வரை காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. எதுக்காக? ராமனா நடந்ததுனாலே ரொம்ப அயற்சியா, அதனால படுத்துனுட்டியா? திருவிக்கிரமனா உலகத்தை தாவி அளந்தியே, அதனால படுத்துனுட்டியா? வராக பெருமானாக பூமாதேவி உத்தரணம் பண்ணியே, அதனால படுத்துனுட்டியா? எதனாலே? கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. நான் இப்ப வந்திருக்கேன், எழுந்திருந்து பேசுனார்.
சரிப்போ பெரியாழ்வார் வந்திருக்கார், எழுந்திருப்போம் அப்படின்னு பெருமாள் பாதி எழுந்திருந்தார். இந்த ஒண்ணுமில்லாதவன் சொன்னேங்கிறதுக்காகவா எழுந்துட்டே? இதை நான் கேள்வியப்பட்டதில்லை. நான் ஒரு நீச்சன், தாழ்ந்தவன். என்னமோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன்னா அதுக்குன்னு நீ எழுந்திருக்கணுமா? போரும் நீ இருந்தபடியே இருந்தார். இப்ப பெருமாள் கேட்டார், எழுந்திருக்கட்டுமா படுத்துக்கட்டுமா? படுத்துண்டா எழுந்திருங்கிறீர், எழுந்திருந்தா அப்படியே இருங்கிறீர். இந்த ரெண்டுல எது பழனம்னா? ஆழ்வார் பார்த்தார், இந்த பாதி எழுந்த நிலையில இருக்கிறது புதுசா இருக்கு, நன்னா இருக்கு, இப்படியே இருந்துட்டார். அதனாலதான் அந்த கோவில்ல பாதி எழுந்த நிலையிலேயே இன்னைக்கு இருக்கார். உத்தான சயனம், உத்தியோக சயனம், அர்த்த சயனம் என்ன 6வது தினம் பத்தி கொண்டாடி கூறுகிறோம். பொற்றாமரை குளத்திலே திருமழிசையாழ்வார் பல பல பிரபந்தங்களை இட்டு அதிலிருந்து 2 பிரபந்தம், நான்முகன் திருவந்தாதி, அதே போல திருச்சந்த விருத்தம், இந்த 2 தான் திருமழிசையாழ்வாராலே பாடப்பட்டது. திருக்குடந்தைக்கு பெருமையே திருமங்கியாழ்வாருடைய 6 திவ்ய பிரபந்தத்திலும் இடம் பெற்றதுன்னு பெருமை. இன்னொரு பெருமை இந்த பெருமாளுக்கு உண்டு. அர்ச்சனை பண்றா பாருங்க, கோவிலுக்கு போறச்ச புஷ்பார்ச்சனை பண்றாளோ இல்லையோ, அப்போ ஒரு நாமம் வரும், நாமாவளி 108 நாமம் சொல்லுவாளே, அதுல திராவிட ஸ்ருதி தர்சகாய நமஹா, தமிழ் வேதத்தை காட்டி கொடுத்தவர் வாழியே. தமிழ் வேதம்ங்கிறது 4000 பிரபந்தம் வச்சே. இந்த 4000த்துல தானே 108 திவ்யதேசங்களும் பாடப்பட்டிருக்கு. இந்த 4000ம் பாடி முடித்த பிற்பாடு ஆழ்வார்கள் மறைந்து விட்டனர். 4000 பாட்டும் உலகத்துல நடையாடவே இல்லை, நின்று போச்சு. அதுக்கப்புறம் 602 சீவையிட்டவர்கள் இந்த பெருமாளை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கிற இந்த 10 பாசுரம், என்னான் செய்கேன் ஆரே கழகன் என்னையன் செய்கின்னாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன், கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவானாள், சென்னாள் என்னாள் அன்னாள் உனதாள் பிடித்தே சலக்கானேங்கிற பாசம். 10 பாசரங்கள். இதை கொண்டு போய் நாதமுனிகள்ங்கிற இடத்துல சொல்றா. அப்ப 4000மே இல்ல, இந்த 10 பாட்டுன்னு தான் இருந்திருக்கு. இந்த 10 பாட்டு அவர்கிட்ட போய் சொல்ல உடனே நாதமுனிகள் பாடி பாடி பார்க்கிறார். இது 1010ன்னு வருதே. உடலை அன்பின் பேச்சு முலையூடு அவள உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன், குடலில் மறியச் சொன்ன 1010 மடல தீரவல்லார் காமர்மானை நோக்கியற்கே. 1000 பாடல்களில் 10ன்னு வந்தது. அவருக்கு உடனே தோணித்து, 10தானே இவா பாடுறா, பாக்கி 990 எங்கேன்னு கேட்டார். கடைசி பாட்டிலே பாடினது யாரு, ஊர் என்ன, பேர் என்ன, பல என்ன வெப்பாளோ இல்லையோ, அதை போல இந்த கடைசி பாட்டுல இது 1010ன்னு வந்தது. அப்ப எங்கேனால் பாட்டை சொல்லி சொல்லி பார்த்தார். குருகூர் சடகோபன், குருகூர் சடகோபன் வந்தது. ஓஹோ, அப்ப குருகூர்னு ஒரு ஊர் இருக்கு, அதான் ஆழ்வார் திருநகரி. அங்க சடகோபன்கிற நம்மாழ்வார் இருக்கார், அவர் ஊர்ல போய் விசாரிச்சா தான் கிடைக்கும் அப்படின்னு ஆழ்வார் திருநகரிக்கு வந்தார். அங்கு போய் நிற்க அந்த ஊருக்காரா, இந்த 10 பாட்டு எங்களுக்கு தெரியாதுன்னுட்டா. இந்த 10 கும்பகோணத்திலேருந்து இவர் தெரிஞ்சுட்டு வந்தாரோ இல்லையோ, இந்த 10 எங்களுக்கு தெரியாது, ஆனா வேறொரு 11 பாட்டு தெரியும். நம்மாழ்வாரை பத்தி மதுரகவி ஆழ்வார் பாடின கண்ணனின் சிறுத்தாம்புங்கிற 11 பாசுரங்கள். ஒண்ணு செய்யும், தாமரபரலின்னு நீராடும், புளிய மரத்தடியில நம்மாழ்வார் இருக்கார், நீர் புளிய மரத்தடியில உட்கார்ந்துக்கும், 12,000 தடவை இந்த கண்ணனின் சிறுத்தாம்பு சொல்லும். ஆசையோட சொன்னீர்னா ஆழ்வாரே தோன்றுவார், உமக்கு என்ன வேணுமோ அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளும். 12,000 தடவை சொன்னார் நம்மாழ்வார் பிரத்யட்சமாக. உடனே கேட்கிறார் நாதமுனிகள், 1000 பாட்டை கொடுக்கணும்னு. நம்மாழ்வார் 1000த்தையும் கொடுத்துட்டார். அவர் பாடின 1000த்தையும் கொடுத்துட்டு போயிட்டேன்னார் நாதமுனிகள். நானே பாடின இன்னும் 3 பிரபந்தம் இருக்கே, வேண்டாமான்னார். இருக்குன்னு அடி எனக்கு தெரியாதே, இந்த 10 வச்சுன்னு ஏதோ 1000 இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன், நீர் இன்னொரு 3 பாடி இருக்கீரா, சரி கரும்பு தின்ன கூலியா வாங்கினுட்டார், போயிட்டு வரேன்னார். இதை தவிர வேற 9 ஆழ்வார்கள் இன்னும் நிறைய பாடியிருக்கா தெரியுமான்னார். ஓ, அது தெரியவே தெரியாதே, அதே ஆழ்வார் தான் கொடுத்தார். அப்ப பாடினது 10 ஆழ்வார்களாக இருந்தாலும் அனைத்தையும் நாதமுனிகளுக்கு கொடுத்தது சுவாமி நம்மாழ்வார். அவர் தான் ஆழ்வார்களில் தலைவர், அவர் தான் நாதமுனிக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். இது இத்தனைக்கும் எது இப்ப மூலமா இருந்திருக்கு? கும்பகோண பாட்டு. இந்த 10 பாட்டு மட்டும்தான் உலகத்துல இருந்திருக்கு. இது இல்லாத போயிருந்தா இன்னைக்கு 4000மே கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நம்ம தலைப்பு போட்டு இங்க உட்காந்து 108ன்னு பேசியிருக்கவே மாட்டோம். இது இத்தனைக்குமே காரணம் திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமாள். வடநாட்டிலே ஒரு பெரிய வித்வான், சம்ஸ்கிருத வித்வான் அங்க இருந்தானோ. அந்த வித்வான்கிட்ட தமிழ்நாட்டில இருந்து ஆரோத்தர் போயிருக்கார். என்ன உங்க ஊர்ல என்ன செய்தி? இந்த சுவாமி கும்பகோணத்துல இருந்து போயிருக்கார். அப்ப அந்த சுவாமி சொல்றார், 6ஆவது முதன சேவிச்சுட்டு வந்திருக்கேன் அண்ணா இருக்கார். அவர் உடனே என்னது இது 6ஆவது முதன், சம்ஸ்கிருதத்துல பேர் இல்லையான்னார். அபர்யாப்தாமிருதன், பர்யாப்தினா போர், அபர்யாப்தான போராத, ஆறாத அமுதமுல்யம் அப்படின்னா போராத. அமுதத்தை சாப்பிட்டா போருன்னு தோணிடும், இந்த பெருமாளை சாப்பிட்டா போருன்னு தோணுமா? ஆறாத அமுதம். திருக்குடந்த பெருமாள் 6ஆவது அமுதனை எத்தனை நாழி வேணா பருகின்றே இருக்கலாம், திகட்டவே மாட்டார். அதனாலதான் ஆறாத அமுதம்ங்கிறார்.
ஆறும் அமுதம் இல்லே ஆறாத அமுதம். இந்த தமிழ் சொல்ல இந்த வித்வான் அவர்கிட்ட போய் சொன்னார். உடனே அந்த சம்ஸ்கிருத வித்வான் அபர்யாப்தாமிருதம் ஆறாவமுதம், அபர்யாப்தாமிருதம் ஆறாவமுதம் மாத்தி மாத்தி சொன்னாரா. அது என்னமோ ஆறாவமுதம்னு சொல்லச்சே அப்படி மனசு தவிக்கிற மாதிரி, வாய் இனிக்கிறா போலே. அபர்யாப்தாமிருதம்னு சொல்லச்சே அவ்வளவு சுவையா இல்லை. அதனால இந்த சம்ஸ்கிருத நடையாடுற வடதேசத்தை விட்டுட்டு அழகான ஆறாவமுதன்கிற தமிழ் பேர் இருக்கிற கும்பகோணத்துக்கே போய் தங்கிடுவோம் அப்படின்னு வடக்கேந்து அவர் தெற்கே வந்துட்டார்னு சரித்திரம். அந்த நாள்ல இருந்து தமிழினுடைய இனிமை கும்பகோணத்தாலேயே பிரசித்தி பெற்று விளங்குகிறது. திருக்குடந்த ஆறாவதாழ்வான், கோமளவல்லி தாயார். இன்னைக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு திருக்கோலம் ஜாத்திரா. பெருமாளுக்கு தாயார் திருக்கோலம், தாயாருக்கு பெருமாள் திருக்கோலம். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஊர்ல மட்டும் கோமளவல்லி தாயாருக்கு சாரங்கபாணி திருக்கோலம், சாரங்கபாணி பெருமாளுக்கு கோமளவல்லி தாயார் திருக்கோலம் எல்லாம் சாத்திட்டு தரையை போட்டுட்டு அர்ச்சகர் வெளியில வந்துடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு தரையை திறந்து ஹாரத்தி பண்ணா அவருக்கே புரியாது யார் கோமளவல்லி யார் சாரங்கபாணி. அவ்வளவு ஒத்துமையா இருப்பாளாம். இவர் முகமாட்டமே அவர் முகம், அவர் முகமாட்டமே அவர் முகம். ரெண்டு பேரும் ஏற்று ஹேம புஷ்கரணியிலே கோமளவல்லி தாயார் உருவாகி இந்த பெருமான திருக்கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியம். இன்னைக்கும் கோலாகலமான உற்சவம். அவசியம் பக்தர்களுக்கு திருக்குடந்த ஆறாவதனுடைய அனுகிரகமும் திருமழிசாழ்வார் அனுகிரகம், அவருக்கு சிறந்த பக்தர் திருமழிசாழ்வாருடைய அனுகிரகம் கிட்டணும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். चंद्रभागे तीरी साजे चंद्रभागे तीरी वरीली देवूबी 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 साजे चंद्रभागे तीरी नामयंत कैवारी रंगम्मा ओ रंगम्मा माजी रंगम्मा रंगम्मा
विठ्ठल पांडुरंग बोला विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग अरे विठ्ठल पांडुरंग अरे पांडुरंग 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 अरे विठ्ठल पांडुरंग ओ रंगम्मा माजी रंगम्मा ओ रंगम्मा माजी रंगम्मा माजी रंगम्मा ओ रंगम्मा माजी रंगम्मा बोल पंढरीनाथ महाराज की अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 गोविंद करी भजो रे भैया राम गोविंद करी भजो रे भैया राम गोविंद संतत संपत्ति सुख के कारण संपत्ति सुख के कारण जासे फूल परी भजो रे भैया जासे फूल परी भजो रे भैया राम गोविंद हरि भजो रे भैया राम गोविंद भजो रे भैया राम गोविंद अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 गोविंद करी भजो रे भैया राम गोविंद करी भजो रे भैया राम गोविंद कहत कबीर जो मुख राम नहीं कहत कबीर जो मुख राम नहीं वो मुख तूल परी भजो रे भैया वो मुख तूल परी भजो रे भैया राम गोविंद करी भजो रे भैया राम गोविंद करी भजो रे भैया राम गोविंद अयोध्यवासी राम राम दशरथ नंदन राम राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 जानकी जीवन पतित पावन राम 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 राम